ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன எச்சரிக்கையான விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? இது ஒரு அவேர்னஸான வீடியோ. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஆண்டுடைய ஒன் ஆஃப் த ஒரு எச்சரிக்கையான சம்பவமானது தற்போது நடைபெற இருக்குது. இந்த ஆண்டில் நிறைய சம்பவம் நடைபெறுவது முன்கூட்டியே ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஒரு சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்ச்சுடைய 14ஆம் தேதி அன்னைக்கு அந்த சம்பவமானது அரங்கேற போகுது. மார்ச்சுடைய 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாசியுடைய 30ஆம் நாள் ஹோலி பண்டிகை வருது, பௌர்ணமி இருக்குது. இதில் என்ன ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இந்த நாளில் தான் இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது நடக்க போகுது. நடக்கக்கூடிய முதல் கிரகணம் சந்திர கிரகணம். நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தினுடைய சூத தாக்கத்தினால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றமானது ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ 12 ராசியில் கடைசியாக இருக்கக்கூடிய ராசி மீன ராசி. மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் கிரகணத்தின் போது ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகணத்துடைய சூத காலம் ஒரு சில நேரம் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும், ஒரு சில நேரம் ஆபத்தாகவும் இருக்கும். அது எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும். அதனால் கிரகணத்துடைய சூத காலத்தை பொறுத்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆல்ரெடி மீத இருக்கக்கூடிய 11 ராசிக்காரங்களுக்குமே என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வீடியோ இருக்குது. இது மீன ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. மீன ராசிக்காரங்க உங்களுக்கான கிரகணத்தை பற்றிய விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிரகணம் நடக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. கிரகணத்தின் போது இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது உங்களுக்கு இருக்குது. எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எல்லா விவரங்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கிரகணத்துடைய பாதிப்புகள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க, இப்போ உங்களுக்கு முதல்ல என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சந்திர கிரகணத்தில் எதை செய்யக்கூடாதுங்கிறத இப்போ பார்க்கலாம். சந்திர கிரகணங்கிறது நம்மளுடைய இந்து மதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் சூரியன் வரும்போது அந்த வானிய நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுது. சந்திர கிரகணம் இதனால் நம்மளுடைய இந்து தர்மத்தில் ஒரு அமங்கல நிகழ்வாக கருதப்படுது. ஸோ அதனால் இந்த நாளில் நம்ம மங்களகரமான மற்றும் மங்களமான செயல்கள் தடை செய்யப்படுது. சந்திர கிரகணம் பேசிக்காக பௌர்ணமி நாளில் நிகழும். இந்த 2025 ஆண்டில் பௌர்ணமியோடு ஹோலி பண்டிகை சேர்ந்த நாளில் முதல் கிரகணமானது நடைபெறுது. அதனால் இதனுடைய சூத காலம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதிலிருந்து தப்பிப்பதற்கு கண்டிப்பாக சில விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஜோதிட கணக்கின்படி 2025 முதல் சந்திர கிரகணமானது கரெக்டாக மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் இந்திய நேரப்படி பதிவாகுது. காலையில் 9:29 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 3:29 மணிக்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேலே கிரகணமானது நடக்க போகுது. ஆக்சுவலி பகல் நேரத்தில் கிரகணமானது நடக்கிறதுனால இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது. அட் த சேம் டைம் கிரகணமானது அமெரிக்கா, மேற்கு ஐரோப்பா, மேற்கு ஆப்பிரிக்கா இந்த பகுதிகளில் காணப்படும். ஸோ இந்த பகுதிகளில் காணப்படக்கூடிய கிரகணத்தை ஆன்லைன் மூலிமா நம்ம மொபைல் ஃபோனில் பார்த்துக்கொள்ளலாம். ஆக்சுவலி இந்த கிரகணமானது கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் நடைபெறுது. இது கேது கிரகஸ்த சந்திர கிரகணமாகவும் முழு சந்திர கிரகணமாகவும் நடைபெறதுனால கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு சந்திரனை பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். அதனால் இந்த சந்திர கிரகணத்துடைய சூத காலம் அதிகமாக இருக்கும். இதிலிருந்து தப்பிப்பதற்கு மீன ராசிக்காரங்க சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும். அது என்னங்கிறத இப்போ சொல்கிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணுங்கள். சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய போது வழிபாடு தடை செய்யப்படுது. கிரகண காலம் ஸ்டார்ட்லேருந்து முடிகிற வரைக்கும் கோவில் கதவுகள் மூடப்பட்டிருக்கும். அதனால் இந்த நேரத்தில் கடவுள் மற்றும் தேவியர்களுடைய சிலை இல்லைனா ஃபோட்டோவை வீட்டில் தொடுவதை நீங்கள் தடை செய்யணும் என்பது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு.
அப்புறம் சந்திர கிரகணத்தின் போது ராகுவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கிரகணம் நடக்கும்போது உணவை சமைக்கிறது அல்லது உட்கொள்வது கூடாது. இருப்பினும் கர்ப்பிணி பெண்கள், நோய்வாய்ப்பட்டவங்க, குழந்தைகள் தேவைப்படும் போது உணவு உண்ணுங்க. ஆனால் நீங்கள் உண்ணக்கூடிய உணவில் துளசி இலை போடுங்க, இல்லைனா தர்பை புல் போடுங்க. இதை போட்டுட்டு உண்ணுங்க. ஏன்னா இதுதான் அந்த கிரகணத்தின் போது அந்த நச்சு எல்லாமே அந்த உணவில் இறங்காமல் பாதுகாப்பாக பார்த்துக்கோ. அப்புறம் ஜோதிடத்தின்படி கிரகணத்தின் போது நீங்கள் தூங்கக்கூடாது. தூங்குனீங்கன்னா இதுவே ஒரு அசுபமாக கருதப்படுது. மெயினாக கூர்மையான பொருட்களை இந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது. இதில் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால் தயவுசெய்து கூர்மையான பொருட்கள் பயன்படுத்தாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே நார்மலாக நீங்கள் சாப்பிட்றது கிரகணத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னதாக சாப்பிட்றணும். கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னதிலிருந்தே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது. அதனால் கிரகணம் ஸ்டார்ட் ஆகிற 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு சாப்பிட்ருங்க. அப்புறம் நீங்கள் சமைச்ச இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை புல்லுனை போட்டு வைங்க. ஏன்னா கிரகணத்தின் போது இது தோஷம் ஏற்படாமல் அந்த உணவை பாதுகாக்கும். அப்புறம் நவக்கிரக துதியை பாராயணம் செய்யுங்க. சந்திர கிரகணத்துக்கான துதியை பாராயணம் செய்யுங்க. இல்லை ஒளிபரப்பு செய்து அந்த மாதிரி கேட்க செய்யுங்க. வேறு எதையும் பெருசாக பண்ணாதீங்க. மெயினாக மீன ராசிக்காரங்க, கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்க நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறது, முடியில் ஏதாவது ட்ரிம் பண்ணுறது, இல்லை நகை வெட்டுறது, இந்த மாதிரி எதையும் பண்ணாதீங்க. இதெல்லாம் எது பண்ணாலும் உங்களுக்கு பேர் ஆபத்தில் போய் முடியும். அதனால் இதெல்லாம் எதையுமே பண்ணாதீங்க, பண்ணி மாட்டிக்காதீங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணக்கூடாத விஷயங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மீன ராசி புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் மீன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிரகணத்தினால தொட்ட காரியம் எல்லாமே வெற்றியில் முடிந்தாலும் நீங்கள் அதற்கு கடுமையான முயற்சிகள் செய்யணும் தேவைப்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. பணவரவு ஆக்சுவலி உங்களுக்கு கூடும். புதிய நண்பர்களாக உங்களுக்கு நிறைய கிடைப்பாங்க. நண்பர்கள் கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேகமானது இந்த கிரகணத்தின் போது பிடிக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல சிரமங்களுக்கு இருந்து புதிய ஆர்டர்கள் ஈஸியாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் பற்றி மனதில் இருந்த கவலைகள்லாம் நீங்கி தைரியம் உண்டாகும். தைரியம் உண்டாகிறதுக்கு ஏற்ப நீங்கள் புதுசாக செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகணத்தினால் அலுவலகத்தில் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்க ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலக வேலையாக வெளியூர் செல்ல வாய்ப்பு நேரலாம். கண்டிப்பாக அந்த வாய்ப்பு நேரும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய அனுபவங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுற மாதிரி இருக்குது. தயவுசெய்து வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது நல்லது. அப்போ தான் நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும். கணவன் மனைவிக்கிடையே கூட தேவையற்ற மன வருத்தம் உண்டாகலாம். அதனால் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கூட விட்டு கொடுத்து கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் மருத்துவ தொடர்பான செலவுகள் ஏற்படும். அதெல்லாம் குறைக்கிறதுக்கு நீங்கள் ஆயுத நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது கவனமாக இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு கவனமாக இருக்கணும் என்பது நல்லது என்பது இந்த கிரகணத்தின் போது குறிப்பிடப்பட்டிருக்கு. பெண்கள் கூட நீங்கள் புத்தி கூர்மையோடு செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். வீண் அலைச்சலை தவிர்க்கிறது நல்லது. வீண் அலைச்சல்களை தவிர்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். அதனால் வீண் அலைச்சலை தவிர்த்துக்குங்க. இது மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு பழகும்போது கவனமாக இருக்கணும். மெயினாக கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறதுக்கு கூட கிரகணத்தின் போது வாய்ப்பு இருக்குது. கிரகண தோஷம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது மாணவர்களுக்கு. ஸோ கவனமாக இருங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணவரவை ஏற்ற இறக்கமாக இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவு எடுக்க தூண்டும். ஸோ கிரகணனாவே ஏதாவது ஒன்று தூண்டல, அது கலைத்துறையில் இருக்கிறவங்களும் தூண்டும். ஸோ கவனமாக இருங்க.
அப்புறம் அரசியல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமையானது உண்டாகும். எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலம் நன்மையானது உண்டாகும். நன்மை உண்டாகிறது. இந்த மாதிரியான சில விஷயங்கள் அரசியல் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த கிரகணத்தினால உங்களோட அரசியல் துறையில் இப்படிப்பட்ட பலன் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிரகணம் நடக்கிறதுடைய தாக்கம் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை மீன ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.